வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கான எக்ஸாம் வந்து நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. மெயினாக இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு கம்பல்சரி வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையன் 3 வினாக்களுக்கு விடையிலி 6x2 12 ஆல்பா தத்துவம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அயனியாக்கும் ஆற்றல் வரிசையில் இடம் இருந்து வளமாகவும் தொகுதியில் மேலிருந்து கீழாகவும் எவ்வாறு வேறுபடுகிறது. பாரிஸ் சாந்துவின் பயன்களை குறிப்பிடுக. வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினை எடுத்து எழுதுக. PCl5 சிதைவுடையும் வினைக்கான KC மதிப்பை தருவி. படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன. பென்சிலில் இருந்து டொலுவினை நீரற்ற AlCl3 முன்னிலையில் எவ்வாறு பெறுவாய். வினையின் பெயரையும் சமன்பாட்டையும் எழுதுக. ஓசோன் பூமியின் பாதுகாப்பு கூட என கருதப்படுவது ஏன். நைட்ரிக் அமிலத்தின் லூயிஸ் புள்ளி அமைப்பினை வரைக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6x3 18 ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். போர் அணு மாதிரியின் கருதுகோள்களை எழுதுக. அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. என்ரி விதி எடுத்து விளக்குக. பிணைப்பு தரம் வரையறுக்கவும். C2H6Oவில் காணப்படும் சாத்தியமான மாற்றங்களை கண்டறிந்து எடுத்துக்காட்டுடன் தருக. பென்சினில் காணப்படும் எலக்ட்ரான் கவர் 18 வினையினை எழுதுக. குளோரோ பென்சினை எவ்வாறு மாற்றுவாய். ஃபீனால் அனலின். பொட்டாசியத்தில் உள்ள 4s எலக்ட்ரானின் மீதான செயலுறு அணுக்கரு மின்சுமையினை கணக்கிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5x5 25 இணையும் வினைகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. புதிய அவர்தான விதியினை கூறுக. ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் அடிநிலை ஆற்றல். அடுத்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் கட்டில ஆற்றலின் கணிதவியல் சமன்பாட்டினை எழுதுக. ஹைட்ரைடுகள் என்றால் என்ன ஹைட்ரைடு வகை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து சால்வே முறையில் சலவை சூடா எவ்வாறு தயாரிப்பாய். தன்னிச்சையான வினைக்கான நிபந்தனைகள் என்ன. நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவிக்கவும். வேதி சமநிலை வினை இயங்கு சமநிலை என கருதப்படுவது ஏன். கீழ்காணும் வினைக்கான KP மற்றும் KCயினை எழுதுக. அடுத்து கரைதிறன் என்றால் என்ன. கரைதிறனை பாதிக்கும் காரணிகள் யாவை. கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்புகளை எழுதுக. ஆல்கஹால் படிவரிசையில் உள்ள முதல் 4 சேர்மங்களின் IUPAC பெயர் மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதுக. பென்சீன் வளையத்தினை பெற்றுள்ள மற்றும் பென்சீன் வளையத்தினை பெற்றிராத சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டினை தருக. தூண்டல் வினைவிலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. N2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரினை அமீனை கண்டறிய பயன்படுத்தப்படும் சோதனையின் பெயர்களை குறிப்பிடுக. மேற்கூறிய சோதனைக்கான சமன்பாடு செய்யப்பட்டதை எழுதுக. அடுத்து அமிலமலையின் தீய விளைவுகள் எழுதுக. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெகுலர் கொஸ்டினை நல்லா பார்த்துருப்போங்க. வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 வேதியியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அதே மாதிரி 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அவகோட்ரா எண் வரையறு. லூயி எலக்ட்ரிக் அயனிகள் என்றால் என்ன உதாரணம் தருக. தூள் பூத்தல் என்பதை விளக்குக. வெப்ப இயக்கவியலின் முதல் விதினை கூறு. லீ சார்ட்லி தத்துவத்தை கூறு. டிரான்ஸ் மாற்றியம் சிஸ் மாற்றியத்தை விட அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது ஏன். அமில மழை என்றால் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக. டி பிராக்லே சமன்பாட்டை வருவி. தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜன் இடத்தை பற்றி விவரிக்க. நல்லியல்பு வாயு இயல்பு வாயு வேறுபடுத்துக. கிப்ஸ் கட்டில ஆற்றலின் சிறப்பியல்புகளை விளக்குக. சமநிலை மாறிலியின் பயன்பாடுகள் யாவை. MgO அயனி பிணைப்பு உருவாதலை விளக்குக. வரையறு உடனிசைவு தூண்டல் விளைவு. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 5x5 25 கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனேற்றம் எண்ணை கண்டறிக. KO2 FO2 ஆல்பா விதினை கூறி விளக்குக. பாலிங் முறையில் அயனியாரத்தை எவ்வாறு கணக்கிடுவாய். முளைவிட்ட தொடர்பு வரையறு. பாரிஸ் சாந்துவின் பயன்கள் யாவை. ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன் விளக்குக. அமுக்குத்திறன் காரணி வரையறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்தால்பி மற்றும் அக ஆற்றலுக்கு இடையான தொடர்பை வருவி. அமோனியா உருவாதல் வினைக்கான KP KC தொடர்பை வருவி. வான்ஹாப் காரணி வரையறு. அடுத்து VSEPR கொள்கையினை விளக்குக. உட்ஸ்பிட்டிக் வினை விளக்குக. DT என்றால் என்ன எவ்வாறு தயாரிப்பாய். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சேர்மங்களுக்கு IUPAC பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு வேதியியல் 11ஆம் வகுப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நேர்கூட்டு வடிவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனேற்றம் குளோரோபிக்ரின் அது பார்த்துக்கோங்க. பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பாருங்கள். ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக.
அதே மாதிரி சீர்மையற்ற ஆற்றல் கேட்டிருக்காங்க. கேபிகேசி தொடர்பை வருவி, லீச்சாட்லி தத்துவம், ஹென்றி விதியினை விளக்குக, ஐசோடானிக் கரைசல் என்றால் என்ன, பிணைப்பு தரம் கணக்கிடுக. அதே மாதிரி ராஸ் முறை, டவ் முறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேங்க் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 60+ வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத்தேர்வு 2023 வேதியியலுக்கான கவர்மெண்ட்டோட இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சினேற்றம் முடுக்கம் வேறுபடுத்துக, நவீன அவர்தான விதியினை வரையறு, கனநீரின் பயன்களை தருக, ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன, சிக்மா பை பிணைப்புகளின் எது வலிமையானது ஏன், கரிமச் சேர்மங்களின் பொது பண்புகளை தருக, இருளில் மீத்தேன் கோரிநாற்றம் சாத்தியமில்லை ஏன், துகள் மாசுபடுத்திகள் என்றால் என்ன முக்கியம், போர் அணுமாதிரியின் கருதுகோள்களை எழுதுக, எலக்ட்ரான் கவர்த்தன்மை பாலிங் முறையின் அடிப்படை சுருக்கமாக தெரிவிக்கவும், கிப்ஸ் கட்டில ஆற்றலின் சிறப்பியல்புகளை தருக, ஐசோடோனிக் கரைசல் என்னும் சொற்பதத்தை வரையறு, அமிலமலை எவ்வாறு உருவாகிறது அதன் விளைவுகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா வினிகரில் காணப்படும் கரிமச் சேர்மம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன, ஹாலஜன்கள் ஆக்சினேட்டராக செயல்படுவது ஏன், ஆல்பா தத்துவத்தினை விவரி, டிரிட்டியத்தின் பதிலீட்டு வினைகளை விளக்குக, பெரிலியம் மற்றும் அலுமினியத்தின் ஒற்றுமையினை சுருக்கமாக விவரிக்கவும். அதே மாதிரி வான்ட்வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறிக்கான விசி விபி ஆகியவற்றை வருவி, பொருண்மை சார் பண்பை 2 எடுத்துக்காட்டுடன் விளக்குக, சமநிலை வினையின் திசையினை எவ்வாறு கணிப்பாய் என்பதை விவரி, நல்லியல்பு கரைசலுக்கான நிபந்தனைகள் யாவை, பெஜான்ஸ் விதி, பென்சிலின் அமைப்பை விளக்குக, டிடியோட பயன்களை குறிப்பிடுக. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கொஷின் பேங்க் 1 by 1 பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2023 11ஆம் வகுப்பு வேதியியல் கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லாஸ்ட் மினிட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினை கட்டுப்பாட்டு காரணி வரையறு, ஹூன் விதி வரையறு, தூள் பூத்தல் என்பதை விளக்குக, ஜூல் தாம்சன் விளைவு வரையறு, வெப்ப இயக்கவியலின் 3ஆம் விதியினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்னாய்டு காரணி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, அல்கேன்களின் பயன்கள் யாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதன்மை குவாண்டம் எண் குறிப்பு வரைக, செயலொரு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன, பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம், அதே மாதிரி ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான சமநிலை விளக்குக, ஓரின வரிசை படுவரிசை பற்றி குறிப்பு வரைக, பிட்டிக் வினையினை எழுதுக, பிஓடி சிஓடி வேறுபடுத்துக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவகோட்ரா எண் வரையறு, வினிகரில் காணப்படும் அது கேட்டிருக்காங்க, பாலிங் முறையில் அயனி ஆரங்கள் எவ்வாறு கண்டறிவாய், ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, பெரிலியத்தின் பண்புகளை அத்தொகுதியில் உள்ள பிற தனிமங்களோடு ஒப்பிடு, கால்சியம் ஆக்சைடின் பயன்கள் யாவை, சார்லஸ் விதியினை எழுதுக, கணிதவியல் சமன்பாட்டை தருக, பாயில் புள்ளி அல்லது பாயில் வெப்பநிலை என்றால் என்ன, வான்பாப் காரணி மதிப்பு கொண்ட பென்சிலின் பீனால் மூலக்கூறு இரட்டைப்படுகிறது, இணைதல் வீதம் என்ன, கரைதிறன் மீதான அழுத்தத்தின் விளைவை விளக்குக, N2 மூலக்கூறு உருவாடுதலை மூலக்கூறு ஆர்பிட்டல் MO கொள்கை மூலம் விவரிக்கவும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வாட்டரோட அமைப்பு ஒப்பிட சொல்லியிருக்காங்க. சோடியம் குளோரைடின் பயன்கள், பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பெயர் எழுதுக, பென்சிலின் அமைப்பை விரி, டிடி தயாரித்தலை எழுதுக. ஸோ இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேங்க். ஸோ இந்த கொஷின் பேங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னும் என்னென்ன கொஷின் வந்து நீங்கள் படிக்கணும்னு, என்னென்ன கொஷின் வந்து படிக்கல அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.